ஒண்ணும் இல்ல. இந்த டேட்டா பேஸஸ் வந்து ஜஸ்ட் நான் போட்டுட்டே இருந்தேன்ல. இங்க ஒரு ஒரு ஒண்ணும் இல்ல. சின்ன எரர் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு நெறைய எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இங்க நீங்க கமாவ மிஸ் பண்ணிட்டாலும் சரி, ஒரு டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணிட்டாலும் சரி, உங்களால பேக்ல போய் கரெக்ட் பண்ண முடியாது. அது நீங்க MySQL ரன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அப்படிதானே? ஸோ அதனால ஜஸ்ட் நான் அந்த டேட்டாவ ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். பட் நீங்க காப்பி பண்ணி போடாதீங்க. நீங்க டைம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க பண்ணிருங்க. ஓகே. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கம்மா போடலனாட்டியும், டபுள் கோட்ஸ் போடலனாட்டியும் நமக்கு என்ன ஆகும்? எரர் அடிக்கும். இந்த எரர் வராம பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்சர்ட் 1 வச்சு ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணேன். இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? இன்சர்ட் 1 வச்சு ஒரே ஒரு டேட்டா கலெக்ஷன மட்டும் இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணி அக்னாலெட்ஜ் டூன்னு வச்சுச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி குடுக்கும். எல்லாத்துக்குமே என்ன பண்ணும்னா, நீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் என்டர் பண்ண அதுக்கு வந்து மங்கோடிப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி குடுக்கும். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் ஐடிய வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டேட்டாவ ஆக்சஸ் பண்ணுவீங்க. அது வந்து இப்போ இல்ல. நம்ம ப்ராஜெக்ட்ல சம்டைம்ஸ் நமக்கு டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி குடுக்குமா, பேக் எண்ட் சர்வர் என்ன பண்ணும், நம்மளோட டேட்டாவ எடுத்துட்டு வந்து ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஃபெட்ச் பண்ணி குடுக்கும்போது, நீங்க இந்த ஆப்ஜெக்ட் ஐடிய யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபெட்ச் பண்ணுவீங்க. ஃபெட்ச் பண்ணி நம்மளோட யூசருக்கு காமிப்பீங்க. ஏன்னா, ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் அது என்ன பண்ணும், யூனிக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஐடிய குடுக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஐடிய வச்சு நம்ம ஃபெட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க நமக்கு 2 இது இன்சர்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அக்னாலெட்ஜ் டூன்னு வரும். ஒவ்வொன்னுக்கும் நமக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஐடி கிடைக்கும். சோ இப்ப ஃபைனலா நம்ம 3 டேட்டாவ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் 1ல ஒரே சிங்கிள் டேட்டா கலெக்ஷன இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் மெனில மல்டிபிள் டேட்டாஸ உங்களால இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, இன்சர்ட் பண்ண டேட்டாவ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்றது அப்டின்னா, அதுக்கு நீங்க கமாண்ட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னா, ஃபைண்ட் அப்படிங்கிற அந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். சோ ஃபைண்ட்ல 2 பாராமீட்டர்ஸ் இருக்கு. வெயிட் அ மினிட். ஃபைண்ட்ல எப்படின்னா, நீங்க டைரக்ட்டா ஃபைண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ஃபைண்ட் ஒன்ன்னு யூஸ் பண்ணலாம். சோ ஃபைண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நான் இந்த டேட்டாவ ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த போஸ்ட் 2வ நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா, அதுல உள்ள ஒரு கேட்டகரிய வச்சோ, ஒரு டாக வச்சோ நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா, ஈவென்ட்ஸ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றேன்னா, இப்போ ஈவென்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்டகரி குடுத்துருக்கேன். சோ அப்ப எனக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னா, ஈவென்ட்ஸ்ன்னு எந்த கேட்டகரி, எந்த போஸ்ட்ல இருக்குதோ, அந்த போஸ்ட்ட எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ போஸ்ட் 2ல ஈவென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த போஸ்ட் 2வ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதே ஈவென்ட்ஸ் வச்சு போஸ்ட் 1ம் இருக்கு அப்படின்னா, அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் எது இருக்குதோ அத மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப நான் கேட்டகரி ஈவென்ட்ஸ்ன்னு குடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு போஸ்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஈவென்ட்ஸோட இருக்கு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் டேட்டா மட்டும் குடுக்கும். நம்மளுக்கு அவுட்புட். அதுதான் ஃபைண்ட். ஆனா ஃபைண்ட் 1 அப்படின்னா என்னன்னா, சரி ஃபைண்ட் 1னா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவோ அத குடுக்கும். ஃபைண்ட்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே குடுக்கும். மாத்தி சொல்லிட்டேன். சோ ஃபைண்ட் 1னா தான் நமக்கு என்ன பண்ணும்? இப்போ நான் கேட்டகரி ஈவென்ட்ஸ வச்சு ஃபைண்ட் பண்றேன் அப்டின்னா, இப்போ ஈவென்ட்ஸ்ன்னு எந்த கேட்டகரி இருக்கு அப்டின்னு பார்ப்போம். சோ அது வந்து எனக்கு போஸ்ட் 2ல தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஈவென்ட்ஸா இருக்கு அப்டின்னா, அந்த போஸ்ட் 2 மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் எனக்கு போஸ்ட் 2வும் ஈவென்ட்ஸ்ல தான் இருக்கு. போஸ்ட் 3யும் ஈவென்ட்ஸ்ல தான் இருக்கு அப்டின்னா, எனக்கு எது ஃபர்ஸ்ட்ல இருக்குதோ, அந்த டேட்டாவ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப போஸ்ட் 2 தானே எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணும்? அந்த டேட்டாவ மட்டும் எனக்கு அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணும். இதே நான் வந்துட்டு போஸ்ட் அ 1ம் எனக்கு வந்துட்டு ஈவென்ட்ஸ்ல இருக்கு. போஸ்ட் 2வும் ஈவென்ட்ஸ்ல இருக்கு. எனக்கு 2மே வேணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் இல்ல. எனக்கு எல்லாமே வேணும் அப்டின்னா, நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, ஃபைண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்டின்னா, எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் பண்ணுனா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அந்த மேட்சிங் அந்த கிரைட்டீரியா நம்ம குடுத்துருப்போம்ல. இந்த கிரைட்டீரியால உள்ளத ஃபைண்ட் பண்ணிட்டு வா அப்டின்னு. அந்த கிரைட்டீரியாவுல எது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ, அத மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதான் ஃபைண்டும், ஃபைண்ட் 1ம். இதுல ஒரு பாராமீட்டர் வரும். அது என்னன்னா, ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் வரும். சோ இந்த ப்ரொஜெக்ஷன் பாராமீட்டர் என்னது அப்படின்னா, இங்க ஜஸ்ட் குடுத்துருக்காங்களா, ஒரு நார்மலா கேட்டகரி வந்து நியூஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில உள்ளத மட்டும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணும், அந்த நியூஸ்ன்னு இருக்கிற கேட்டகரியில உள்ளத மட்டும் எடுத்துட்டு வரும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா,
இப்போ இங்க என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். டைட்டிலு, கேட்டகரி, லைக்ஸ், டாக்ஸ், டேட் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணணும். நம்மளுக்கு மொத்தமா ரிட்டர்ன் பண்ணும்போது. அப்படி ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எனக்கு எல்லாமே வேண்டாம். ஜஸ்ட் அதோட கேட்டகரியும், அதோட லைக்ஸும் மட்டும் எனக்கு போதும். எல்லா ஃபீல்டும் எனக்கு வேண்டாம். என்னோட கேட்டகரியும், லைக்ஸ் ஃபீல்டும் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா, நீங்க அத ப்ரொஜெக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். சோ ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் நம்மளோட ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டுலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் எதுல மென்ஷன் பண்ணுவேன்னா, ப்ரொஜெக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என்ன கிரைட்டீரியா வேணுமோ அந்த கிரைட்டீரியாவ குடுத்துட்டு, அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன்னு 2வது ஒரு ஃபீல்டு இருக்கும். சோ அந்த ஃபீல்டுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும், எதெல்லாம் எனக்கு ஒமிட் பண்ணிடணும், எது எது எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் 2வதுல குடுப்பேன். இப்போ நான் ஐடி 0 அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு ஐடிய வந்து ஹைட் பண்ணி குடுக்கும். ஓகே. டைட்டிலையும், டேட்டையும் குடுக்கும். ஐடிய ஹைட் பண்ணி குடுக்கும். நான் உங்களுக்கு அத எக்ஸாம்பிளா இங்க உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஃபைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபைண்டும், ஃபைண்ட் 1ம் நம்ம பார்க்கலாம். அதுல ம் பாராமீட்டர் வச்சு பார்க்கலாம். இப்போ நான் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, db.postல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றேன். என்ன ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபைண்டுக்கு போட்டு கர்லி பிரேசஸ் குடுத்துக்கோங்க. சோ நீங்க ஃபைண்ட்ல தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபைண்ட்ல நீங்க ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபைண்ட் 1ல நீங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஃபைண்ட்ல தான் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுமா, எல்லா நம்மளுக்கு என்னென்ன கிரைட்டீரியா, என்னென்ன கேட்டகரிஸ்லாம் மேட்ச் ஆகுதோ எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கும்போது, அந்த டைம்ல நமக்கு இந்த எல்லா ஃபீல்டும் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். குறிப்பிட்ட ஃபீல்ட்ஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணா போதும். அப்படிங்கும்போது நான் ஃபைண்ட்ன்னு யூஸ் பண்ணுவேன். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, அதோட ஐடிய வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அதோட ஐடி வந்து தேவையில்ல. சோ அத ஹைட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் ஐடிய 0 அப்படின்னு குடுத்துடுறேன். சோ 0ன்னு குடுத்தா எனக்கு ஐடி வந்து ஹைட் ஆகி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டைட்டில். டைட்டில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். எனக்கு டைட்டில் வேணும். எது எது உங்களுக்கு வேணுமோ அத 1 குடுத்துக்கோங்க. நீங்க குடுக்கலனாட்டியும் அது பிரிண்ட் ஆகாது. இப்ப நான் ஐடி 0ன்னு குடுத்துருக்கேனா, சோ ஐடி 0ன்னு குடுக்காம அந்த ஐடியே குடுக்கலனாட்டியும் அது பிரிண்ட் ஆகாது. ஹைட் பண்ணி சம்டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். யூசருக்கு தெரியாது அந்த ஐடி. ஓகேவா? ஆனா பேக்கிரவுண்ட்ல அது இருக்கும். பட் அது யூசர் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு தான் நம்ம 0 குடுப்போம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைக்ஸ். லைக்ஸ்ல வந்துட்டு 1ன்னு குடுத்துருக்கேன். சோ தட் மீன்ஸ் இப்ப டைட்டிலும், லைக்ஸும் நான் யூசருக்கு தானே நான் என்னோட டேட்டா இப்ப யூசர் என்கிட்ட வந்து எனக்கு இத ஃபைண்ட் பண்ணி குடு. எனக்கு வந்து குர்தீஸ்ல வந்துட்டு சம்டைம்ஸ் டைப் பண்ணுவாங்க. ரெட் குர்த்தி அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா, சோ எது எதுலாம் ரெட் கலர் குர்த்தி கேட்டகரியில இருக்குதோ அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். ஆனா அந்த ஐடி வந்து யூசருக்கு தெரியக்கூடாது. பட் அது வந்து சிஸ்டம்க்கு தெரியணும். சோ அப்போ நீங்க ஐடின்னு குடுத்துட்டு அதுல 0ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து யூசருக்கு டிஸ்ப்ளே பண்ணாது. நீங்க எது எதெல்லாம் 1ன்னு குடுக்குறீங்களோ அது மட்டும் தான் என்ன பண்ணும்? அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். அதோட வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணும்? அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். So நான் ஐடி குடுத்துட்டேன், டைட்டில் குடுத்துருக்கேன், அண்ட் தென் லைக்ஸ் மட்டும் குடுத்துருக்கேன். ஓகே. நீங்க வேற ஏதாவது ஃபீல்ட் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுது. மொத்தமா எனக்கு போஸ்ட் 1, போஸ்ட் 2, போஸ்ட் 3 3மே ரிட்டர்ன் பண்ணுது. ஆனா 3த்துலயும் நான் என்னென்ன கேட்டகரிலாம் குடுத்தேன்னா, டைட்டிலும், லைக்ஸும் மட்டும் தானே குடுத்தேன். சோ டைட்டிலும், லைக்ஸும் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். பட் அதோட ஐடி என்ன ஆகும்னா, லோட் ஆகும். பட் வந்து அது வந்துட்டு நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகாது. சோ 1ன்னு எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, அது மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். சோ இது ஃபைண்ட். சோ ஃபைண்ட்ல தான் இங்க நம்ம 2வது குடுத்துருக்கோம்ல, எது எது எனக்கு யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன்ல நீங்க எந்தெந்த ஃபீல்டு யூசருக்கு டிஸ்ப்ளே ஆகணுமோ, அத நீங்க குடுக்குறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, db.post find1. find1ன்னா நீங்க ஒரு கிரைட்டீரியா வச்சு அதுல மேட்ச் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச மட்டும் எடுத்துட்டு வருவீங்க. அதான் find1. ஓகே. சோ find1ல நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன கிரைட்டீரியா குடுத்துக்கிறேன்னா, கேட்டகரியில யார் யாரெல்லாம் நியூஸ்ல இருக்கிறாங்களோ அந்த போஸ்ட மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லி நான் குடுக்குறேன்.
ஸோ கேட்டகரியில நியூஸ் மட்டும். ஓகே. இங்க இங்க என்ன நியூஸ்ன்னு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? போஸ்ட் 1 மட்டும்தான். போஸ்ட் 1ம் 3யும் 2மே நியூஸ்ல இருக்கு. நான் போஸ்ட் 3யும் இந்த நியூஸ்ல தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க போஸ்ட் 1 இன்சர்ட் பண்ணிருக்கேன்ல, அதுவும் கேட்டகரி நியூஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு எது ரிட்டர்ன் பண்ணிருக்கு? போஸ்ட் 1 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ எது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகுதோ நம்ம கிரைட்டீரியாக்கு அததான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ அததான் இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ இது வந்து ஃபைண்ட் 1. சோ இது பேசிக்கான ஆப்பரேஷன்ஸ். ஓகே. சோ இந்த ஆப்பரேஷன்ஸ்ல என்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கலெக்ஷனை எப்படி இன்சர்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு உங்களோட டேட்டா பேஸோட நேம கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து எப்படி ஒரு கலெக்ஷனை இன்சர்ட் பண்றது, ஒண்ணு இன்சர்ட் ஒன் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்சர்ட் மெனி யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் ஒன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு கலெக்ஷனை மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் மெனில மல்டிபிள் கலெக்ஷன்ஸை கமா கமா யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபார்மட் எப்படி இருக்கணும்? கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி ஃபீல்ட் நேம் அதோட வேல்யூ, ஃபீல்ட் நேம் வேல்யூ அந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கணும். இப்ப நான் இன்சர்ட் பண்ண வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு ஃபைண்ட், இன்னொன்னு ஃபைண்ட் ஒன்னு. ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லா டேட்டாஸையுமே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுல ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாஸ்லயும் எந்த எந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நான் செகண்ட் பேராமீட்டரா ப்ரொஜெக்ஷன்ஸ்குள்ள கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ஷனுக்குள்ள இப்ப நான் எதெல்லாம் ஒண்ணுன்னு குடுக்குறனோ அது எல்லாமே எனக்கு வந்துட்டு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். 0ன்னு குடுக்குறது வந்துட்டு லோட் ஆகும். பட் வந்து சிஸ்டம் லோட் பண்ணும். ஆனா அது அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணாது. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் ஒன். ஃபைண்ட் ஒன்ல எதை எக்ஸாக்ட்டா ஏதாவது ஒண்ணு நம்மளோட கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கலெக்ஷனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அது ஃபைண்ட் ஒன். ஓகே தானே? இது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் போடுறீங்களா? எல்லாருக்கும் எனிஒன் இதையும் அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? யாருக்காவது ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? இல்ல எல்லாரும் தம்ஸ் அப் போடல அதான் கேட்டேன். புரியலன்னா நான் அகைன் சொல்லுவேன். அவங்க தம்ஸ் அப் போடுறீங்களா புரியலனா? புரிஞ்சுதா புரியலையா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. புரியலன்னா புரியலன்னு சொல்லிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அகைன் ரிப்பீட் பண்ணுவேன் அவ்வளவுதான். சரண்யா மட்டும் தான் ரிப்ளை பண்ணாங்க. அதான் கேக்குறேன். சிவராஜ், சிவசுப்ரமணியன் வேற யாரு? சையது ஷேக் முகமது. உங்களுக்குலாம் புரிஞ்சுதா? இல்ல ரிப்பீட் பண்ணணுமா? ஒன்ஸ் அகெயின் சொல்லணுமா? இதான் பேசிக். இது புரியலன்னா நம்ம அடுத்தடுத்த டாபிக் போய் வேஸ்ட். அதனாலதான் கேக்குறேன். எவ்வளவு கிளாஸ்ல இருக்கீங்க தானே? சரி ஓகே. நான் அகெயின் அடுத்த இதுக்கு போறேன். இல்லனா புரியலன்னா இப்பவே கேளுங்க. ஓகேவா? சரி ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்களேன். புரியலன்னா டவுன் தம்ஸ் அப் போடுங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் அகைன் ரிப்பீட் பண்ணுவேன் அவ்வளவுதான். புரிஞ்சதுன்னா ஓகே அப்படின்னு தம்ஸ் அப் போடுங்க. எல்லாருக்கும் தானே? அப்பா இத சொல்லலாம்ல. இத புரிஞ்சாதான் நம்ம அடுத்த அப்டேட் எதுக்கு போக முடியும். அதுக்காண்டிதான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகேவா?
சோ இப்ப இவ்ளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணி, அடுத்து அத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேட்டாவ அப்டேட் பண்ணி, அத டெலீட் பண்றது எப்படி? அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அதுல ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும். அதுல ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா, அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. சோ அப்டேட்லயுமே அதே மாதிரி அப்டேட் 1 அப்டேட் மினி. எப்படி இன்சர்ட் 1 இன்சர்ட் மினி இருந்துச்சோ, அதே மாதிரி அப்டேட் 1 அப்டேட் மினின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. சோ அப்டேட் 1ன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆ கண்டிஷன்ல உள்ளத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சோ அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது? அது வந்து நம்மளோட கன்ஃபர்மேஷன்க்கு. ஓகேவா? இப்ப நான் போஸ்ட் 1 வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, அத நான் வந்து ஜஸ்ட் ஃபைண்ட் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு அதுல எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா, நான் இத எத யூஸ் பண்ணி பண்ணுவேன்? அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவேன். சோ அதுல மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்றது எது அப்படின்னா, அப்டேட் ஆப்பரேஷன்ஸ் நெறைய இருக்கு. அத இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சோ அந்த அப்டேட் ஆப்பரேஷன்ல மேக்ஸிமம் எல்லாரும் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, செட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது வேல்யூஸ செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்துட்டு எனக்கு லைக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட் டைட்டில் 1ல எனக்கு இங்க லைக்ஸ் எவ்வளோ இருக்கு? போஸ்ட் 1ல எனக்கு லைக்ஸ் 10 இருக்கு. நான் அத சேஞ்ச் பண்ணிட்டு 2வா மாத்தணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? செட் கமாண்ட் யூஸ் பண்ணி அத வந்து போஸ்ட்ட வந்துட்டு 2வா மாத்துவேன். ஓகேவா? இது அப்டேட் 1ல. சோ நீங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு ஆ போஸ்ட்ட எடுத்துட்டு வந்துட்டு, அந்த போஸ்ட்ல லைக்ஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இதே அப்டேட் மெனி அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மல்டிபிள் அதே மாரி இன்கிரிமென்டும் பண்ணிக்கலாம். நீங்க அப்டேட் ஆப்பரேஷன் சொன்னேன்ல நெறைய இருக்கு. சோ செட் பண்ணணும் அப்டின்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல அத லைக்ஸ் வந்து இங்க 10 இருக்கு. அத எனக்கு ஒரு 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 லைக் இன்கிரிமென்ட் பண்ணணும். 5 லைக்ஸ் இன்கிரிமென்ட் பண்ணணும் அப்டின்னாலும், இன்கிரிமென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லைக்ஸ இன்கிரிமென்டும் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அப்டேட் மெனில ஆ அப்டேட் மெனினா என்ன பண்ணும்னா, ஒரு கேட்டகரி வச்சு, அதுல மொத்தமா செட் பண்றது. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணேன், அப்டேட் 1ல நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஒரு டைட்டில செலக்ட் பண்ணி, அந்த டைட்டில்ல உள்ள லைக்ஸ மட்டும் செட் பண்ணேன். மாத்தி செட் பண்ணேன். அங்க 10 இருந்துச்சு அப்டின்னா, நான் இங்க லைக்ஸ் வந்து 2ன்னு செட் பண்ணியிருக்கேன். இது அப்டேட் 1. அப்டேட் மெனில என்ன பண்ணும்னா, மொத்தமா ஒரு கேட்டகரியா செலக்ட் பண்ணி, அவ்வளத்துக்குமே அது லைக்ஸ சேஞ்ச் பண்ணும். அது எப்டின்னா இங்க தெளிவா இல்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் டீச் பண்றேன். ஓகே. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் 1 முடிச்சுட்டு, அடுத்து நான் அப்டேட் மெனி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், db.post ஆக்சஸ் பண்ணி, அதுல அப்டேட் 1 குடுத்துக்கிறேன். ஸோ அப்டேட் 1 1 குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி, இதுல நான் டைட்டில்ல குடுத்துக்கிறேன். ஓகே. போஸ்ட் 1 இருக்குல்ல, போஸ்ட் 1யே நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். போஸ்ட் 1ல லைக்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10 இருக்கு. சோ நான் அத இன்கிரிமென்ட் பண்றேன். ஓகே. போஸ்ட் 1ல லைக்ஸ் 10 இருக்கிறத நான் இன்கிரிமென்ட் பண்ணிட்டு, இன்கிரிமென்ட் எவ்வளவு பண்றேன்னா 1ஆ இன்கிரிமென்ட் பண்றேன். ஓகே. கம்மா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் நான் இன்கிரிமென்ட் இன்கிரிமென்ட்க்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஐஎன்சி இன்கிரிமென்ட்ட ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஓகே. இதுல போயிட்டு என்ன பண்றேன்னா, லைக்ஸ மட்டும் இன்கிரிமென்ட் பண்றேன். ஸோ கோலன் 1 1 இல்லன்னா 4 எவ்வளோனாலும் ஓகே. உங்களால எவ்வளோ குடுக்கணுமோ அது குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபைனலா முடிஞ்சுச்சுன்னு நெனைக்கிறேன். வேற வந்துருச்சா?
என்ன மிஸ் பண்ணிருக்கேன்? அப்டேட்ட வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகே. வந்துட்டு க்ளோஸ் பண்றேன். தப்பா க்ளோஸ் பண்ணிட்டேன். போஸ்ட் 1 ஆக்சஸ் பண்ணிடுறேன். ரைட்ஸ் மற்றும் ரைட்ஸ் தானே இருக்கு. ரைட்ஸ் வந்துட்டு 4 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. சோ என்ன ஆயிடுச்சு? எனக்கு வந்துட்டு அக்னாலேஜ் ட்ரூன்னு வந்துடுச்சு. சோ என்ன பண்ணிருக்கேன்? மேட்ச்டு கவுண்ட் 1. சோ இந்த டைட்டில் போஸ்ட் 1ல என்ன எந்த கவுண்ட் மட்டும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, போஸ்ட் 1 மட்டும் நான் குடுத்திருக்கேன். சோ அந்த மேட்ச்டு கவுண்ட் 1. அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு இன்செர்ட் பண்ணிருக்கோம். அப்டேட் பண்ணிருக்கிறதுனால அப்செட் கவுண்ட் 0ன்னு வந்திருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட போஸ்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் டேட்டாஸ வந்துட்டு எப்படி ஒரே டைம்ல அப்டேட் பண்றது? அதுக்கு வந்துட்டு அப்டேட் மெனி. சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் அப்டேட் மெனி அப்படிங்கிற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு, அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன அப்டேட் பண்ண போறேனோ, அத மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்காது. நான் என்ன அப்டேட் பண்ண போறேனோ, அத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். எதுல? அப்டேட் மெனில. இதுல போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் லைக்ஸ் தானே இப்ப அப்டேட் பண்ண போறேன். சோ நான் லைக்ஸ் இங்க குடுத்துக்கிறேன். ஓகே. லைக்ஸ்ல ம் எந்தெந்த லைக்ஸ்லாம் வந்துட்டு லெஸ் தென் 8 இருக்குதோ, அத எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிருவேன்னா, அர்ச்சீவ் பண்ண போறேன். அர்ச்சீவ் மீன்ஸ் அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஹைட் பண்ண போறேன். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்டி அப்டேட் பண்ணலாம். எதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு லெஸ் தென் 8 இருக்குதோ போஸ்ட், அத எல்லாத்தையும் நான் அர்ச்சீவ் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்றேன். ஸோ லைக்ஸ பார்ப்போம். எந்தெந்த லைக்ஸ்லாம் வந்துட்டு 8 விட கம்மியா இருக்குதோ, ஓகே. அந்த லைக்ஸ் எல்லாம் வந்துட்டு அத அச்சீவ் பண்ணிரும். அச்சீவ் மீன்ஸ் டெலீட் பண்ணிரும். ஸோ டெலீட் நாட் டெலீட் அது டெலீட்ன்னு சொல்ல முடியாது. லைக் ஹைட் பண்ணி வச்சிரும். ஸோ அப்ப நமக்கு அதுல உள்ள லைக்ஸ்லாம் ஷோ ஆகாது. நம்ம ஃபைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 8க்கு மேல எந்தெந்த லைக்ஸ்லாம் இருக்குதோ, அது மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம்? ஆர்ச்சிவ் பண்ணி வைக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன குடுத்திருக்கேன்? என்னோட லைக்ஸ இங்க குடுத்திருக்கேன். ஓகே. லைக்ஸ்ல லெஸ் தென் 8 எதெல்லாம் இருக்குதோ, அத எல்லாத்தையும் நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா, ஆ செட் பண்ணி கேட்டகரி வந்துட்டு அர்ச்சீவ்டா மாத்த போறேன். அதனால செட் சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, செட் பண்ணும்போது இந்த மாரி ஒரு கண்டிஷன் குடுத்து,
மொத்தமா செட் பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே கேட்டகரி அச்சீவ்டா செட் பண்றேன். சோ நான் இங்க எப்படி செட் பண்ணேன்னா, இண்டிவிஜுவலா ஒரே ஒரு டைட்டில செலக்ட் பண்ணி, அதுல உள்ள லைக்ஸ மட்டும் இன்கிரிமெண்ட் பண்ணேன். பட் இங்க நான் ஒரு கண்டிஷன் குடுத்துட்டு, அத மொத்தமா செட் பண்றேன். ஓகேவா? சோ இதுக்கும், இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிதானே? சோ நான் மொத்தமா செட் பண்ணிட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், கண்டிஷன் குடுத்துட்டு அண்ட் தென் அத மொத்தமா செட் பண்ணிடுறேன். எது எதுலாம் அந்த கண்டிஷனுக்குள்ள வருதோ, அது எல்லாத்துக்கும் மொத்தமா நான் அரிச்சு விடு அப்படின்னு செட் பண்ணிடுறேன். இங்க நான் அப்படி பண்ணல. ஒரு இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணி, அத மட்டும் நான் வந்துட்டு இன்கிரிமெண்ட் பண்ணேன். அதோட லைக்ஸ மட்டும் இன்கிரிமெண்ட் பண்ணேன். சோ ஒரு இத நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா, அப்டேட் 1. இந்த மாரி மொத்தமா எந்தெந்த எந்தெந்த எலமெண்ட்லாம் கேட்டகரி வந்துட்டு ஐ மீன் லைக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் 8 இருக்கோ, அது எல்லாத்தையுமே நான் கேட்டகரியா அச்சீவ்டா மாத்துறேன் அப்படிங்கும்போது, மொத்தமா செலக்ட் ஆகுதா? சோ இந்த மாரி மொத்தமா செலக்ட் ஆகும்போது நம்ம அப்டேட் மெனு யூஸ் பண்ணணும். ஓகே. சோ நமக்கு இப்போ அக்னாலெட்ஜ் டூ வந்துச்சு. சோ இப்படியும் அப்டேட்ட பண்ணலாம். சோ 2 டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணலாம். ஒரே ஒரு டேட்டாவ நீங்க அப்டேட் பண்ண போறீங்கன்னா, அப்டேட் 1. மல்டிபிள் கலெக்ஷன்ஸ்ல உள்ள டேட்டாஸ அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்டேட் மெனு யூஸ் பண்ணணும். அடுத்து டெலீட் 1, டெலீட் மெனி. சோ டெலீட் 1ன்னா பர்ட்டிகுலர் டேட்டாவ டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா, டெலீட் 1. சப்போஸ் தட் இதுல போயிட்டு நான் ஒரு டைட்டில் குடுத்துக்கிறேன். என்ன டைட்டில்னா, போஸ்ட் 3 இருக்குல்ல, அத மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு முழுக்க நம்ம ஓடிபி தான் பார்க்க போறோம். இதுல போயிட்டு நான் டெலீட் 1ன்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு எனக்கு எந்த டைட்டில் வேணுமோ, அந்த டைட்டில மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். சோ அது எல்லாமே எனக்கு இப்ப டெலீட் ஆயிரும். நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே மீன்ஸ் ஃபைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து அது ஃபைண்ட் வராது. ஓகே. சோ நமக்கு டெலீட் வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இந்த டெலீட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணதுல, அது வந்து டெலீட் ஆயிட்டு. போஸ்ட் 3 நமக்கு வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, டெலிட் மெனி. டெலிட் மெனிக்கு என்ன பண்ண போறேன்? டிபி டாட் போஸ்ட் டாட் டெலிட் மெனி. டெலிட் மெனினா மல்டிபிள் டேட்டாஸ டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா, டெலீட் மெனின்னு குடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்டிஷன் மாதிரி குடுக்கணும். சோ அந்த கண்டிஷன் என்ன குடுக்கலாம்? அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு ஒரே ஒரு இத டெலீட் பண்ணேன். சோ அதனால மொத்தமா டைட்டில், போஸ்ட் 3 எதெல்லாம் இருக்கோ அது. சோ நான் இப்போ இங்க எப்படி டெலீட் பண்ண போறேன்னா, எந்தெந்த கேட்டகரிலாம் நான் அச்சீவ்டுன்னு குடுத்துருக்கனோ, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லி குடுக்கப் போறேன். சோ இப்ப நான் இங்க போயிட்டு டிபி டாட் போஸ்ட்ல டெலீட் மெனில அப்படியும் குடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க கேட்டகரிஸ் யூஸ் பண்ணியும் குடுக்கலாம். நான் இப்போ கேட்டகரிஸ் யூஸ் பண்ணி குடுக்கவா? நான் இத வச்சே குடுக்குறேன். ஓகே. டெலீட் மெனி வச்சே குடுக்குறேன். டெலீட் மெனில கேட்டகரியில போயிட்டு எது எதெல்லாம் நமக்கு அச்சீவ்ல இருக்கோ அதெல்லாம். சோ இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு குடுக்குறேன்னா, அப்போ எனக்கு எந்தெந்த போஸ்ட்லாம் கேட்டகரி அச்சீவ்டா இருக்கோ மொத்தமா டெலீட் ஆகும். சோ அதனால நான் டெலீட் மெனி யூஸ் பண்றேன். ஓகே. சோ டெலீட் மெனி யூஸ் பண்ணி டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலா லாஸ்ட்டா ஒரே ஒரு கமெண்ட் அது என்னன்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன் மட்டும் பார்க்கணும். அக்ரிகேட் ஃபங்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இத நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். சோ என்னன்னா, ஒரு டேட்டாவ அப்டேட் பண்ணனும்னா 2 மெத்தட்ஸ் பார்த்தோம். அப்டேட் 1, அப்டேட் மெனி. சோ ஒரு டேட்டாவ அப்டேட் பண்ணனும்னா அப்டேட் 1. இதே மல்டிபிள் டேட்டாஸ மொத்தமா அப்டேட் பண்ண போறீங்க ஒரு கண்டிஷன் குடுத்து அப்டின்னா, அப்டேட் மெனி யூஸ் பண்ணணும். அடுத்து என்னது அப்டின்னா, டெலீட். டெலீட் பண்றீங்க. ஒரு எலிமெண்ட்ட டெலீட் பண்றீங்கன்னா, டெலீட் 1. இப்போ இந்த மாரி கேட்டகரிலாம் குடுத்தீங்கன்னா, எந்தெந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கேட்டகரி டெக்னாலஜிக்குள்ள இருக்குதோ மொத்தமா டெலீட் ஆகும். சோ அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும்? டெலீட் மெனி யூஸ் பண்ணி பண்றோம். சோ இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ற கமாண்ட்ஸ்.
க்ரூட் ஆப்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? க்ரூட் ஆப்பரேஷன்ங்கிறது நம்ம எல்லா மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம க்ரூட் ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம். க்ரூட் அப்டின்னா என்னதுன்னா, கிரியேட் CRUD அதுதான் க்ரூட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன வரும்னா, கிரியேட் பண்றது, இல்லன்னா நம்ம எதையாவது அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது. ஸோ அது எல்லாமே க்ரூட் ஆப்பரேஷன்ஸ்குள்ள தான் வரும். ஸோ அந்த க்ரூட் ஆப்பரேஷன்ஸ்ல நீங்க இந்த மாரி அப்டேட்டு, டெலீட்டு, இன்சர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த க்ரூட் ஆப்பரேஷன்ஸ நம்ம பண்ணுவோம். நம்ம இப்ப நீங்க லைப்ரரி மேனேஜ்மென்ட்ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைப்ரரி மேனேஜ்மென்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு புதுசா வந்து புக்ஸ் ஆட் ஆச்சுன்னா, அந்த டேட்டாஸ் புக்ஸ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்சர்ட் பண்றோம். ஆர் அதர்வைஸ் அந்த புக்ஸ்ல ஏதாவது ரேட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஐடி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். அந்த மாரி இருந்துச்சு அப்டின்னா, அப்டேட் பண்ணுவீங்க. ஆர் அதர்வைஸ் ஏதாவது புக்ஸ் எதுவும் பழசாயிடுச்சு அப்டின்னா, அத டெலீட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? டெலீட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த மாரி க்ரூட் ஆப்பரேஷன்ஸ்க்கு இந்த மாரி கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி கமாண்ட்ஸ்குள்ள நான் இப்ப யூஸ் பண்ணேன்ல இங்க, செட்ன்னு யூஸ் பண்ணேன். அண்ட் தென் இங்க இன்கிரிமெண்ட்ன்னு யூஸ் பண்ணேன். அப்படிதானே? இது எல்லாமே என்னது அப்படின்னா, கொரி ஆப்பரேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கொரி ஆப்பரேஷன்ஸ் எதுக்குள்ள இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ற கமாண்ட்ஸ்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கொரி ஆப்பரேஷன்ஸ. இந்த கொரி ஆப்பரேஷன்ஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொரி ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்குன்னா, அப்டேட் கொரி ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நார்மலா நம்ம அ அப்டேட்லயே தனியா பண்றோம்ல. இப்ப இன்கிரிமென்ட், செட்லாம் நம்ம அப்டேட்ஸ்க்குன்னே யூஸ் பண்றது. அது போக நார்மலா ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த மாரி டைம்ல நம்ம கொரி ஆப்பரேஷன்ஸ் நெறைய பண்ணுவோம். இப்ப கம்பேரிசன் பண்ணணும் 2 எலமெண்ட்ட இப்போ எனக்கு வந்து டேட்டா எடுக்கணும். ஓகேவா? அந்த டேட்டால நான் என்ன வச்சிருக்கேன் அப்டின்னா, அ எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆ பிலோ 200க்குள்ள இருக்குது. பிலோ 500க்குள்ள இருக்குது. அத மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அது அதுக்கேத்த மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அப்போ என்ன குடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாரி இந்த கொரி ஆப்பரேஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க 500 அப்படின்னா, 500க்குள்ள ட்ரெஸ்ஸ காமி அப்படின்னா, எது எதுக்கெல்லாம் வேல்யூஸ் ஈக்குவல் டூ 500ஆ இருக்குதோ, அத மட்டும் அது டிஸ்ப்ளே பண்ணும். அப்ப இந்த மாரி கம்பேரிசன் ஆப்பரேட்டர், ஈக்குவாலிட்டி ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல நாட் ஈக்குவல் டூ அப்படின்னா என்இ, கிரேட்டர் தென் இப்ப எனக்கு 1200 விட அதிகமா ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு ஷோ பண்ணல. அப்படின்னு Amazonல குடுக்குறேன் அப்படின்னா, அபோவ் 1200 அப்படின்னு குடுத்தோம்னா, எனக்கு வந்து கிரேட்டர் தென் அந்த வேல்யூ 1200 அப்படிங்கிற அந்த வேல்யூ வச்சு குடுத்தோம்னா, அதுக்கேத்த மாதிரி அந்த டேட்டாஸ எடுத்துட்டு வரும். ஸோ அதோட பிரைஸ் அமௌண்ட் நம்ம ஒண்ணு செட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிரைஸ் அமௌண்ட் 1200க்கு மேல எதெல்லாம் இருக்குதோ அத எடுத்துட்டு வரும். அதே மாரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, இன் அப்படின்னா நம்மளோட அரேல நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் மேட்சா இருக்கோ, அத மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, இன். ஒரு வேல்யூஸ் நான் குடுப்பேன். அந்த வேல்யூஸ அந்த அரேல இருந்துச்சுன்னா, அத ரிட்டர்ன் பண்ணு. அந்த மாரி இருக்கும்போது, இன் அப்டின்னு குடுக்கணும். ஸோ இது எல்லாமே என்னது அப்டின்னா, கம்பேரிசன் ஆப்பரேட்டர். ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர் நம்ம ஜெனரலா யூஸ் பண்றது. ஈக்வாலிட்டியோ, நாட் ஈக்குவலோ, இல்ல கிரேட்டர் தென், லெஸ் தென் அந்த மாரி யூஸ் பண்றது. நான் இங்க கூட லெஸ் தென் கூட யூஸ் பண்ணியிருந்தேன் அப்டிதானே? எது எதெல்லாம் லைக்ஸ் வந்து லெஸ் தென்னா இருக்குதோ, 8 விட லெஸ் தென்னா இருக்குதோ, அதோட கேட்டகரி எல்லாத்தையுமே நம்ம அர்ச்சிவ்டா மாத்திட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி லெஸ் தென் ஆப்பரேட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் query ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாஜிக்கல் ஆப்பரேஷனான ஆண்ட், ஆர், நார், நாட் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? இது வந்து போத் கொரீஸ் நம்ம 2 கொரீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, 2 கொரீஸும் மேட்சா இருந்துச்சுன்னா, அத ரிட்டர்ன் பண்ணும். ஆர்ங்கிறது ஏதாவது ஒரு கொரி மேட்சா இருந்தா கூட அத ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் தானே? சோ அந்த ஆண்ட், ஆர், நார், நாட் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாவ ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஆர் அதர்வைஸ் இந்த மாரி எவாலுவேஷன் கூட பண்ணலாம். எவாலுவேஷன் அப்டின்னா, ஒரு ஃபீல்ட அ நீங்க இந்த எவாலுவேஷன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். அது வேண்டாம். ஓகே. அப்டேட் ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா, இப்ப நம்ம செட் குடுத்தோம்ல, செட் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்டேட்ல வந்துட்டு செட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, செட் பண்றது அப்டின்னா இந்த மாரி. ஒரு கேட்டகரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அர்ச்சிவ்டா செட் பண்ணணும். எது எதுக்கெல்லாம் லைக்ஸ் வந்து லெஸ் தென் 8ஆ இருக்குதோ, அந்த அதுக்கெல்லாம் நம்ம கேட்டகரிய வந்து அர்ச்சிவ்டா செட் பண்ணணும். அப்டி செட் பண்றப்போ, மொத்தமா எல்லாத்துக்கும் செட் ஆச்சு. அந்த மாதிரி ஆப்பரேஷன்ஸ் நீங்க மேக் பண்றீங்கன்னா, அதுக்கு பேரு தான் அப்டேட் ஆப்பரேஷன்ஸ். சோ அதே மாரி இன்கிரிமென்ட்டும் பண்ணும். ஒரு எல்லாத்தோட லைக்ஸையும் இன்கிரிமென்ட் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்?
இந்த அப்டேட் queries-ல உள்ள இந்த ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நான் ஏதாவது ஒரு ஃபீல்டோட நேம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் ரீநேம் யூஸ் பண்ணுவேன். அன்செட் அப்படின்னா அந்த ஃபீல்ட கம்ப்ளீட்டா அதுல இருந்து ரிமூவ் பண்ணும். செட் மீன்ஸ் புதுசா ஃபீல்ட ஆட் பண்ணும். ஆர் அதர்வைஸ் அந்த செட்ல உள்ள ஃபீல்டுக்கு வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணும். கரண்ட் டேட் நான் ஒரு ஆப்பரேஷன் சொன்னேன்னா கரண்ட் டேட் என்ன பண்ணும்னா இப்போ நான் இங்க வந்து டேட் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேனா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேனா இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம் கரண்ட் டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா அன்னைக்குள்ள டேட்டை வந்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன டேட் என்ன டைமிங்கோ அந்த டைமிங் வந்துட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணும். சோ இங்க நான் வந்துட்டு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் எப்படி இருக்காது நம்மளோட டைமிங் டேட்டு அன்னைக்கு என்ன இருக்குதோ அந்த மாதிரி இருக்கு. சோ அதோட டேட்டை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிதானே டேட்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க டேட் எனக்கு வேண்டாம் இப்ப நான் கொடுக்க போற கரண்ட் டேட்டை அங்க போய் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கரண்ட் டேட் அப்படிங்கிற அந்த ஆபரேஷனை யூஸ் பண்ணலாம். இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணலாம், செட் யூஸ் பண்ணலாம், அப்டேட் கமாண்ட்ல நீங்க இந்த பேசிக்கான இந்த எல்லா ஆபரேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டேட்டாவை விட புதுசா ஏதாவது அப்டேட் பண்ணா பண்ணிக்கலாம். அரேல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா புஷ் பாப் கண்டிப்பா இருக்கும். ஒரு எலமெண்ட்டா ஒரு அரேக்குள்ள இன்சர்ட் பண்ணுவோம், அதுல இருந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் அந்த அரேல எதெல்லாம் அந்த கொரீஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு ஒரு 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 அரேல நான் செட் ஆஃப் டேட்டாஸ் வச்சிருக்கேன். நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகே. அந்த கண்டிஷனுக்கு எந்த எந்த அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் புல் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணேன்னா ரிமூவ் ஆயிரும். இது மாதிரி ஒரு அரேல உள்ள எலமெண்ட்ஸை டிஸ்டிங்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் டு செட். டிஸ்டிங் மீன்ஸ் ஒரு டைம் வந்த எலமெண்ட் அடுத்த டைம் வராது. சோ அது அடுத்த டைம் வந்தாச்சுன்னா அதை இன்சர்ட் பண்ணாது. சோ ஆட் டு செட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க அரேஸ்குள்ள நீங்க எலமெண்ட்ஸை டிஸ்டிங்டா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சேம் எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாது. சோ ரிப்பீட்டேஷன் இல்லாம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் டு செட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே என்னது அப்படின்னா query ஆபரேஷன்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுக்கு டைம் இருந்தா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இல்ல எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏதாவது ஒன்னு ரெண்டு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஏதாவது பார்க்கலாம். சோ அடுத்து அக்ரிகேஷன் பைப்லைன்ஸ். அக்ரிகேஷன் பைப்லைன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்டேட் பண்ணோம் ஃபெச் பண்ணோம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு குரூப்பா அதை சார்ட் பண்ண போறேன். ஆர் அதர்வைஸ் ஏதாவது கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு டேட்டாஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பிரைசிங் கோல்டு இருக்கா? கோல்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்ல இருக்கா? அப்போ அந்த கோல்டோட டேட்டாஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சு இன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு அத சார்ட் பண்றதுக்கு டேட்டாஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்றதுக்கு ஆர் அதர்வைஸ் மொத்தமா நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வேணும், சம்மு வேணும். இப்போ எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு நம்ம கணக்கு எடுத்துட்டு இருக்கோமா? சோ எந்த போஸ்டுக்கு அதிகமா லைக்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு போஸ்டுக்குள்ள லைக்ஸ ஆட் பண்ணிட்டு அதுல எது அதிகமா வந்திருக்குங்கிறத பார்ப்போம். சோ அந்த மாதிரி சம் பண்ணி கால்குலேஷன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு அனாலிசிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். வெயிட் a minute. சோ எப்படி query ஆப்பரேஷன்ஸ்க்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி அக்ரிகேஷனுக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. சோ என்னென்னலாம்னா இந்த குரூப் ஃபங்க்ஷனு. சோ இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா
ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு உங்களுக்கு குரூப் பண்ணி தரும். இன்கேஸ் நம்ம கேட்டகரிய வச்சு குரூப் பண்ணணும் அப்படின்னாலும் குரூப் பண்ணலாம். ஆம், ஏதாவது ஒரு கன்ட்ரி குடுக்கும். அசெண்டிங் ஆர்டர்ல குரூப் பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்ல குரூப் பண்ணணும். அந்த மாரி குரூப் கூட பண்ணிக்கலாம். சோ அந்த மாரி குரூப் பண்ணும்போது, நீங்க இதுல ஒரே ஒரு இதுதான் வைக்கணும் அப்படின்னு இல்ல. இப்ப நீங்க அக்ரிகேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அக்ரிகேட்ன்னு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் மீன்ஸ் எது எதெல்லாம் மோர் தென் 1 இருக்குதோ, அத எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ மேட்ச் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் போயிட்டு உங்களுக்கும் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ மேட்ச்ல என்ன பண்ணும்னா, இப்போ இங்க போயிட்டு eb டாட் போஸ்ட் டாட் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு அக்ரிகேட் ஃபங்ஷன் பண்ண போறேன். சோ நான் அக்ரிகேட்ன்னு குடுத்துக்கிறேன். அக்ரிகேட்ல வந்துட்டு நீங்க என்ன இது யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்ப மேட்ச் யூஸ் பண்ண போறேன்னா, நான் இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது ஓபன் பண்ணி அதுல டாலர் மேட்ச். ஓகே. சோ மேட்ச்ல போயிட்டு கேட்டகரி வந்து சோ நான் சும்மா ரேண்டமா ஒரு கேட்டகரி குடுக்குறேன். அது டெலீட் ஆயிடுச்சா என்னன்னு வேற தெரியல. ஓகே. பார்க்கலாம். ஈவென்ட்ஸ்னு ஒண்ணு குடுத்துருந்தேன் தானே? சோ ஈவென்ட்ஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி இருக்கக்கூடியதை மட்டும் நான் என்ன பண்றேன்? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்? அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். அக்ரிகேட் நீங்க அக்ரிகேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அக்ரிகேட் அப்படிங்கறது கீவேர்ட் மாதிரி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? நான் அக்ரிகேட்ல உள்ள மேட்ச் ஃபங்ஷனை மட்டும் யூஸ் பண்றேன். சோ இந்த மேட்ச் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த போஸ்ட்லாம் கேட்டகரி ஈவென்ட்ஸா இருக்குதோ, அதை மட்டும் மேட்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்ல. சோ ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஒரு பேரண்டிசிஸ். சோ இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு மேட்ச் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட சம்ம நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு எப்படின்னா, இத நீங்க இப்ப பிரிட்டி டிபி டாட் ஈவென்ட்ஸ்ல உள்ளது டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஈவென்ட்ஸ்ல எதுக்கு வச்சிருந்தோம்? போஸ்ட் சாரி போஸ்டுக்கு தானே ஈவென்ட்ஸ் வச்சிருந்தோம். ஆனா ஈவென்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து அர்ச்சூடா மாத்துறோம் தானே. நான் இந்த இதை மாத்திக்கிறேன். வேற என்ன போஸ்ட் கொடுக்கலாம்? அர்ச்சூட டெலீட் பண்ணிட்டோம். சோ நியூஸ் மாத்தி பாக்குறேன். கேட்டகரி வந்துட்டு நான் நியூஸா சேஞ்ச் பண்றேன். ஏன்னா ஈவென்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அர்ச்சூடா சேஞ்ச் பண்ணிட்டோம்.
அதனால மேபி அது ஷோ ஆகாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்ப இத சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ம். இப்போ வந்துட்டு கேட்டகரி நியூஸ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மேட்ச் பண்றேன். அச்சச்சோ! சோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன குடுத்தேன்னா, ஈவென்ட்ஸ் வச்சு குடுத்தேனா, சோ ஈவென்ட்ஸ்ல உள்ளது எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஏன்னா ஈவென்ட்ஸ்ல உள்ளது தான் நமக்கு என்னாச்சு அர்ச்சீவ்டா மாத்துறோம். ஏன்னா அதோட லைக்ஸ் வந்து கம்மியா இருந்ததுனால, அத நம்ம வந்து அர்ச்சீவ்டா மாத்துனோம். சோ அர்ச்சீவ்டா மாத்திட்டு நம்ம தென் அத நம்ம டெலீட்டும் பண்ணிட்டோம். சோ அதனால அது ஷோ ஆகல. நான் அதுக்கப்புறம் இப்ப கேட்டகரி நியூஸ்ல உள்ளத மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சோ எனக்கு என்ன ஆயிருக்கு, அது மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. இதே மாதிரி நான் வேற ஏதாவது கேட்டகரி குடுத்தாலும், அத மட்டும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அண்ட் தென் நான் குரூப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? குரூப் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? குரூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, எனி ஆப்பரேஷன்ஸ் கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஒரு எலிமெண்ட் எல்லாம் குரூப் பண்ணி, அத நான் சம் பண்ண போறேன் அப்டின்னா, சம் பண்ணிக்கலாம். சோ அந்த மாரி பேசிக்கான ஆப்பரேஷன்ஸ்லாம் நீங்க மேக் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பண்ணியிருக்காங்கல்ல, கேட்டகரி அ ஓட வேல்யூ எடுத்துட்டு வந்துட்டு, அதுல உள்ள லைக்ஸ மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வந்துட்டு பண்றது வந்துட்டு, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ ஒரு போஸ்ட்ல உள்ள இப்போ என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குதோ, இப்ப நமக்கு இங்க வந்து ஒரே ஒரு கேட்டகரி தான் இருக்கு. அப்படிதானே? நியூஸ் மட்டும் தான் இருக்கு. மத்தது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ பட் நோ ப்ராப்ளம். இப்போ உங்ககிட்ட 2, 3 கேட்டகரில நீங்க இன்சர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து ஒரு குரூப் கேட்டகரியும் இருக்கு. ஐ மீன் சாரி ஈவென்ட்ஸ் கேட்டகரியும் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நியூஸ் கேட்டகரியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈவென்ட்ஸ் கேட்டகரிய மட்டும் தனியா எடுத்து, அதுக்குள்ள டோட்டல் லைக்ஸு, அதுல எவ்வளோ ஆவரேஜா லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சம்மு, ஆவரேஜ வச்சு கால்குலேட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி நியூஸுக்குள்ள கேட்டகரிய மட்டும் எடுத்துட்டு, அந்த கேட்டகரியில எவ்வளோ லைக்ஸ், ஆவரேஜா எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு. இப்போ நியூஸுக்கு 14 லைக்ஸும் வந்திருக்கு, 8ம் வந்திருக்கு. சோ இது 2த்துலேருந்தும் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் லைக்ஸ ரிட்டர்ன் பண்ணணும். சம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, இந்த குரூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அதோட ஆவரேஜ், சம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் இங்க போயிட்டு, ஆ இப்ப நான் இங்க வந்து ஒரு ஐடின்னு ஒரு ஆப்ஷன் குடுப்பேன். ஓகே. இந்த ஐடிய வந்து நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஐடியும் ஒண்ணு கிடையாது. இந்த ஐடி வேற, இது வேற. இது ஜஸ்ட் எதுக்கு அப்டின்னா, இது வந்து ஐடிய ரிட்டர்ன் பண்ணாது. யூனிக்கா ரிட்டர்ன் பண்றதுக்காண்டி இங்க நம்ம ஐடின்னு குடுப்போம். யூனிக் மீன்ஸ் இப்போ எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து போஸ்ட் எல்லா கேட்டகரியில உள்ள ஆவரேஜ் லைக்ஸும் அதோட சம்மையும் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். நியூஸோட ஆவரேஜும் ஆவரேஜ் லைக்ஸும் அதே மாதிரி ஈவென்ட்ஸ் கேட்டகரியில உள்ள ஆவரேஜ் லைக்ஸ் அதோட சம்மு அதை ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்போ எனக்கு நியூஸ தனியா எடுத்துட்டு வந்து அதோட ஆவரேஜ் லைக்ஸ் இது எல்லாத்தையும் யூனிக்கா கொடுக்கணும். அதே மாதிரி ஈவென்ட்ஸ தனியா அந்த கேட்டகரியில உள்ள தனியா எடுத்துட்டு வந்து எனக்கு அதோட ஆவரேஜ் சம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் கேட்டகரிய தனித்தனியா எடுத்துட்டு வர போறேன். சோ அதனாலதான் நான் இங்க என்ன கொடுத்துக்கிறேன்னா ஐடின்னு கொடுத்து டாலர் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐடி வேற, இந்த ஐடி வேற. ஓகே கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி இங்க நான் இந்த ஐடி குடுத்திருக்கேன்.
சோ இது வந்து ஐடிய ரிட்டர்ன் பண்ணாது. இந்த ஆப்ஜெக்ட் ஐடி இருக்குல்ல, அத ரிட்டர்ன் பண்ணாது. அதுல உள்ள கேட்டகரீஸ யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்ப நான் டோட்டல் லைக்ஸ்ன்னு ஒரு இத நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ கிரியேட் பண்ணிட்டு அதுல நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்டின்னா, இந்த ஃபங்ஷன் கொரி ஆப்பரேஷனான டாலர் சம்ம யூஸ் பண்ணி லைக்ஸோட வேல்யூஸ் இருக்கும்ல, அதுல உள்ள பேசிக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட சம்ம மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே. சோ இப்ப இதுல இருந்து டோட்டல் லைக்ஸ் என்ன பண்ணும்? சம் ஆஃப் த லைக்ஸ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ அதே மாரி ஆவரேஜ் லைக்ஸ்ங்கிற ஒரு இது வச்சுக்கிறேன். ஓகே. சோ அதுக்கு அடுத்து அதுல நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, டாலர் ஆவரேஜ்ங்கிற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த லைக்ஸ வந்து உள்ள இன்புட்டா குடுத்துட்டு, சோ அடுத்து அத குடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதோட வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் இது ஒரு க்ளோஸ்ட் பிராக்கெட் அண்ட் தென் இது ஒரு க்ளோஸ்ட் பிராக்கெட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்வேர் பிராக்கெட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இப்படி குரூப் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் பண்றது ஒரு கேட்டகரிய வச்சு அதோட கேட்டகரி எத்தனை கேட்டகரிஸ் இருக்கோ அத்தனை கேட்டகரிஸோட லைக்ஸ் அண்ட் தென் அதோட ஆவரேஜ் லைக்ஸ் ரெண்டுத்தையும் சம் ஆஃப் த லைக்ஸும் ஆவரேஜ் ஆஃப் த லைக்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஸோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், எனக்கு வந்து கேட்டகரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப எனக்கு நியூஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. ஈவென்ட்ஸ் வந்து டெலீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஆர்க்யூடும் வந்து டெலீட் பண்ணிட்டோம். சோ அதனால இங்க நியூஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால நியூஸோட ஆவரேஜ் அண்ட் தென் அதோட டோட்டலை மட்டும் இது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இன்கேஸ் ஈவென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈவென்ட்ஸையும் அது பிரிண்ட் பண்ணி அதோட டோட்டல் லைக்ஸ் அதோட ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஈவென்ட்ஸ் இல்லாததுனால இங்க பிரிண்ட் பண்ணல. ஓகேவா? சோ என்னென்ன கேட்டகரி இருக்குதோ எல்லா கேட்டகரியோட சம் அண்ட் தென் ஆவரேஜ் அந்த மாதிரி குரூப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் சார்ட். சார்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு நம்ம சொன்னல ஆல்ரெடி நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரியோ இல்ல ஒரு கிரைட்டீரியா வச்சு சார்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். சோ நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்ப நான் டிசெண்டிங் ஆர்டர்ல குடுக்குறேன் அப்படின்னா -1 அப்படின்னு போகும். நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். db டாட் போஸ்ட் டாட் அக்ரிகேட். ஓகே. சோ அக்ரிகேட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னா ஃபங்ஷன் வந்துட்டு டாலர்ல சார்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. கர்லி பிரேசஸ் குடுக்கல. சார்ட் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, லைக்ஸ வச்சு தான் சார்ட் பண்ண போறேன். சோ லைக்ஸ் வச்சு எப்படின்னா, இப்ப நேம் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஆல்பபெடிக்கல் ஆர்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். லைக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் அதிகமான லைக்ஸ் இருக்கோ, அத மட்டும் அதுலேருந்து ஆர்டர் பண்ணிட்டு வர்ற மாதிரி. அதிகமான லைக்ஸ் இருக்கிறத ஃபர்ஸ்ட், அத விட கம்மியா இருக்கிறத செகண்ட். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிசெண்டிங் ஆர்டர்ல தானே அரேஞ்ச் பண்ணணும். சோ டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, -1 அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகே. அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா +1 குடுக்கணும். சோ நான் இங்க டிசெண்டிங் ஆர்டர் குடுக்கறதுனால -1 குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இத நான் சார்ட் பண்ண போறேன். சோ ஃபைனலி அத நான் இங்க வந்துட்டு குடுத்துட்டு நான் சார்ட் பண்ணி சோ என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் போஸ்ட் 1 அண்ட் தென் போஸ்ட் 3 சார்ட் பண்ணிருக்கு. ஏன்னா போஸ்ட் 1 14 இருக்கு. சோ 14 தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து போஸ்ட் 3 வந்துட்டு 8 இருக்கு. சோ அது வந்து செகண்ட் வந்திருக்கு. சோ லைக்ஸ வச்சு சார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கும். சோ இதுக்கு பேரு தான் சார்ட். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆவரேஜ், சார்ட், சாரி குரூப், சார்ட் அண்ட் தென் மேட்ச் வந்து பார்த்திருக்கோம். சோ இதே மாதிரி தான் நெறைய அக்ரிகேட் ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. ஓகே. ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் வந்து எதுக்குன்னா, ஆ நீங்க வந்து ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, ம்
ஒரு ஐடியா வந்துட்டு ஹைட்ஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணோம் தானே, இங்க டிஸ்ப்ளே பண்ணோம்ல. இந்த ப்ரொஜெக்ஷன்ல ஃபைண்ட்ல ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி ஆ இந்த இந்த ப்ரொஜெக்ஷன் பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா? ஐடி 0ன்னு குடுத்து, டைட்டில்ல 1, லைக்ஸ்ல 1 அப்படின்னு குடுத்தோமா? இதே தான் ப்ரொஜெக்ட்ல யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போஸ்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்? ஒரு போஸ்ட்ல எந்தெந்த ஃபீல்ட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும்? அப்படிங்கிறத நம்ம எதுல குடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ரொஜெக்ட்ல குடுத்துக்கலாம். இப்ப எனக்கு வந்துட்டு இங்க எனக்கு ஐடியும், டைட்டிலும் மட்டும் ஷோ ஆகணும். ஐடி எனக்கு வந்துட்டு ஹைட் ஆயி ஷோ ஆகணும். டைட்டில் ஷோ ஆகணும். கேட்டகரி ஷோ ஆகணும். டாக்ஸ் வந்துட்டு எப்படி ஷோ ஆகணும்? அந்த மாதிரி எனக்கு எது எது ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன் அப்படின்னா, அத நான் வந்து ப்ரொஜெக்ட்ஸ்குள்ள குடுப்பேன். அதுல நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா, நான் வந்து ஃபீல்டோட நேமையும் மாத்தியும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு கேட்டகரி அப்படின்னு இருக்கா? சோ அதுக்கு பதிலா நான் அப்பர் கேட்டகரி அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கலாம், ஆ ஃபீல்டோட நேமையும் சேஞ்ச் பண்ணி நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா, லைக் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நேம் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும். குசினும், அட்ரஸ் இந்த 3 ஃபீல்டு மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கறக்காண்டி, அத மட்டும் 1ல குடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? எனக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகும்போது, அந்த நேமு, குசின், அட்ரஸ் அந்த ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். மத்தது எனக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேவா? அடுத்து வந்து லிமிட். இதே இதுலயே லிமிட் 5ன்னு குடுத்துருக்காங்களா? சோ லிமிட் 5 டூ 3 என்ன குடுக்குறீங்களோ, அத்தன டாக்குமெண்ட் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். சோ இப்ப நான் 5ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இங்க கலெக்ஷன்ஸ் வந்து 10ஏ இருந்தாலுமே, அது என்ன ஆகும்? 5 கலெக்ஷன்ஸ மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப எனக்கு இங்க 2 கலெக்ஷன் தான் இருக்கு. சோ நான் அதுல லிமிட் 1 குடுத்தேன்னா, எனக்கு ஒரே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன மட்டும் எனக்கு வந்துட்டு ரிப் எ அ அவுட்புட்ல குடுக்கும். சோ அது வந்து லிமிட். சோ நீங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். 2 மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்டின்னா, லிமிட் ஆஃப் 1, 2ன்னு குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 அந்த மாரி நமக்கு ரிப்பீட் பண்ணும். ப்ரொஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட்ல பார்த்த மாதிரி தான். நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்ஷன்க்குள்ள ஆ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபீல்ட் டிஸ்ப்ளே ஆகணுமோ, அத மட்டும் நீங்க 1, 1ன்னு குடுத்தீங்கன்னா, அது மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதான் ப்ரொஜெக்ஷன். அடுத்து சார்ட் நம்ம பார்த்துட்டோம். மேட்ச் பார்த்துட்டோம். அண்ட் தென் ஆட் ஃபீல்ட்ஸ். ஆட் ஃபீல்ட்ஸ்னா என்ன பண்ணும் அப்டின்னா, புதுசா ஏதாவது ஒரு ஃபீல்ட நீங்க ஆட் பண்ணணும் அப்டின்னா, ஆட் ஃபீல்டு குடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த இதுல பண்ணேன்ல, அக்ரிகேட் குரூப் ஃபங்ஷன்ல என்ன பண்ணும்? டோட்டல் லைக்ஸ்ங்கிற ஃபீல்டு இல்ல. ஆனா நான் தான் என்ன பண்ணேன்? அத ஆட் பண்ணேன். நீங்க வந்து ஆட் ஃபீல்டுன்னு தனியா குடுத்து தான் பண்ணணும்னு இல்ல. ஓகேவா? இங்க வந்து ஆட் ஃபீல்டுன்னு தனியா குடுத்து, அதுல நம்ம ஆவரேஜ் கிரேடுன்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணி, அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நான் இங்க என்ன பண்ணேன்? குரூப்புக்குள்ளேயே டோட்டல் லைக்ஸ்ன்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணி, அந்த ஃபீல்டுக்கு சம்ம குடுத்தேன். சோ நீங்க குரூப்லயே என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ புதுசா ஒரு ஃபீல்ட ஆட் பண்ணி, அதுக்கு வந்து சம்மு, ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தனியா ஆட் ஃபீல்டு குடுத்து பண்றீங்கனாலும் ஓகே. இல்ல குரூப்லயே கூட நீங்க ஃபீல்ட் ஆட் பண்றீங்கனாலும் ஓகே தான். 2மே கரெக்ட் தான். ஸோ இதுதான் ஆட் ஃபீல்டு. ஸோ புதுசா நம்மளே ஒரு ஃபீல்ட ஆட் பண்றோம். ஆட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவ கிரியேட் பண்றோம் அப்டின்னா, அத வந்து நம்ம ஆட் ஃபீல்டுக்குள்ள குடுக்கலாம். இதுலலாம் என்ன அப்டின்னா, ஒரு அக்ரிகேட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரே ஒரு ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. இங்கலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் ஃபீல்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, லிமிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் கூட ஒரு அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் கூட நீங்க குடுக்கலாம். ஸோ இங்க மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ் இருக்கா? ஸோ அந்த மாரி ஆப்பரேஷன்ஸ குடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இங்க வந்து மேக்ஸும் குடுத்துருக்காங்க, கவுண்ட்டும் குடுத்துருக்காங்க. அப்ப 2 ஆப்பரேஷனுமே இங்க பெர்ஃபார்ம் ஆகுது. சோ, இதுல என்ன பண்ணோம் அப்டின்னா, ஆ எதெல்லாம் வந்துட்டு அ சைனீஸ் ரெஸ்டாரண்டா இருக்குதோ, அது எல்லாத்தையும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ, கவுண்ட்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்துடலாம். ஓகே. இதுவரைக்கும் கவுண்ட் பாக்கலல்ல. கவுண்ட்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். மேட்ச்சு மத்தது எல்லாமே பாத்துட்டோம். கவுண்ட் மட்டும் பாக்கணும். சோ, கவுண்ட் மட்டும் பாக்கலாம். டிபி டாட், போஸ்ட் டாட். சோ, அக்ரிகேட்டுக்குள்ள நான் இங்க எல்லாமே ஒவ்வொரு ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்க மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்சும் யூஸ் பண்ணி நான் ப்ரொஜெக்டும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே நீங்க 2த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து கவுண்ட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? கவுண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். மேட்ச் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். ஸோ என்னோட கேட்டகரி இப்போதைக்கு எனக்கு அவைலபிளா இருக்கிறது நியூஸ் மட்டும்தான். ஸோ நான் அந்த கேட்டகரிய மட்டும் எடுத்துக்கிறேன். நியூஸோட கேட்டகரிய மட்டும் எடுத்து ஓகே. அத மட்டும் மேட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட கவுண்ட்ட வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். டாலர் கவுண்ட். ஓகே. கவுண்ட் போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சோ நீங்க அதோட கவுண்ட்ட கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அத எந்த டைட்டிலுக்கு கீழ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சோ நான் இங்க வந்து நியூ போஸ்ட் அந்த டைட்டிலுக்கு கீழ எனக்கு வந்துட்டு நியூஸ் போஸ்ட் சாரி சாரி நியூஸ் போஸ்ட் எது எதெல்லாம் நியூஸ வச்சு நியூஸ கேட்டகரியா வச்சு போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட கவுண்ட்ட மட்டும் ரிட்டர்ன் பண்ண போறேன். சோ அத வந்து நியூஸ் போஸ்ட் அப்படிங்கிற அந்த டேகுக்கு கீழ நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சோ இங்க எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு? ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ்ல 2 தானே ரிட்டர்ன் ஆயிருந்துச்சு. சோ மொத்தமா கேட்டகரி நியூஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா 2. சோ இங்க நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்னா, எந்த டைட்டிலுக்கு கீழ உங்களுக்கு கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகணுமோ, அந்த டைட்டில இங்க மென்ஷன் பண்ணணும். சோ நான் இங்க நியூஸ் போஸ்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ அந்த டைட்டிலுக்கு கீழ எனக்கு 2 போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றது தான் கவுண்டோட ஒர்க். ஓகே. அடுத்து லுக்கப். லுக்கப் என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் a ஜாயினிங் மாதிரி. ஓகே. சோ இப்ப இது என்ன பண்ணும்னா, 2 ஃபீல்ட ஜாயின் பண்ணி நம்ம அதுக்கு லுக்கப் பண்றதுக்கு நம்ம கிட்ட இன்னும் டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணல. சோ நான் இந்த எக்ஸாம்பிள வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ என்ன பண்ணும்னா, ஆ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டேபிள்ல எந்த கேட்டகரிய எடுக்க போறீங்களோ, அத நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். இப்ப நான் போஸ்ட் 1 எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் 1ல உள்ள லோக்கல் ஃபீல்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். போஸ்ட் 1ல உள்ள மூவி ஐடியையும், அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐடியையும் ஜாயின் பண்ணி, அத டீட்டெயில்ஸா பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, இங்க வந்துட்டு போஸ்ட், டாக்ஸ் இதெல்லாம் குடுத்துருக்கோமா? இப்போ இதுல உங்களுக்கு மேட்ச் பண்ணணும். எப்படி மேட்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த கலெக்ஷன்ல நான் கமெண்ட்ஸ்ன்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகே. இங்க நான் போஸ்ட்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன்ல. அடுத்து கமெண்ட்ஸ்ன்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற எக்ஸாம்பிள மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அங்க போஸ்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கமெண்ட்ஸ்ன்னு ஒரு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ போஸ்ட்ல நான் ஒவ்வொரு ஐடி குடுத்திருக்கேன். ஓகே. ஒவ்வொரு ஐடி குடுத்து, அதுக்கு வந்துட்டு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் குடுத்திருக்கிறேன். அதே மாரி கமெண்ட்ஸ்க்கு ஆ எதுக்கு கமெண்ட் பண்ணுவேன்? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, கமெண்ட் பண்ணுவேன். அ இப்ப போஸ்ட் 3க்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணுவேன். போஸ்ட் 1க்கு ஒரு கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இமெயில் ஐடில நான் போய் கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு YouTubeல நீங்க வந்து கமெண்ட் பண்றீங்க. ஓகே. சோ கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஐடி யூஸ் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? சோ உங்களுக்குன்னு ஒரு யூசருக்குன்னு ஒரு ஐடி இருக்கு. அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கு. நீங்க கமெண்ட் பண்றது தான் அங்க நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் மாதிரி. சோ, யார் யாரெல்லாம் இந்த இந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கா? அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்.
அப்ப அப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்க லுக்அப் வச்சுதான் ஜாயின் பண்ணி பார்ப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா என்னோட போஸ்ட் ஐடிக்கு யார் யாரு இந்த கமெண்ட் பண்ணிருக்கா அவங்களோட ஐடியில இருந்து அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். சோ எந்த போஸ்டுக்கு அதிகமா கமெண்ட் வந்திருக்கு, எந்தெந்த ஐடியில இருந்து கமெண்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதை லுக்அப் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, சோ ஃப்ரம் போஸ்ட்ல இருந்து ஓகே ஃப்ரம் போஸ்ட்ல இருந்து இங்க ஐடி என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா சோ கமெண்ட் ஐடி எனக்கு ஒரு ஐடி இருக்கும், கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த போஸ்டுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த கமெண்ட் ஐடியையும் போஸ்ட் ஐடியையும் கம்பேர் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த போஸ்டுக்கு எந்தெந்த கமெண்ட் எந்தெந்த ஐடியில இருந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. சோ அதுக்குதான் லுக்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லுக்கப்புக்கு வந்துட்டு ஓகே நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏன்னா இப்ப டேட்டா இன்செர்ட் பண்ணி பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நிறைய டேட்டாஸ டெலீட் பண்ணிட்டோமா, சோ அதனால அதுக்கு தனியா ஒரு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ நான் அத நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பண்றேன். ஓகே, டைம் இருந்தா. டைம் இருக்காது எனக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம லுக்கப் பார்க்கலாம். ஓகே, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அவுட் வந்துட்டு வெயிட் சோ நீங்க வந்துட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ இதுல ஆஹ் எது எது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணுமோ, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணுமோ அது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அவுட் என்ன பண்ணும், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்றதுக்கு நீங்க அவுட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட போஸ்ட்ல உள்ள நியூஸ் மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். சோ நீங்க மேட்ச் யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பீங்க அதை ரிட்டர்ன் பண்ணும். ஆனா அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டு அந்த ஃபீல்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அவுட் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். மேட்ச் குரூப்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. லைக் இந்த கேட்டகரிக்குள்ள இருந்தா எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, அந்த மாதிரி மொத்தமா ரிட்டர்ன் பண்ண சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. அவுட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சிம்பிளா எனக்கு இப்ப இந்த போஸ்ட ரிட்டர்ன் பண்ணணும், இந்த டைட்டில மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா டாலர் அவுட்ன்னு கொடுத்துட்டு நீங்க அந்த டைட்டில மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டாவை அவுட் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? அதான் அவுட். சோ இது எல்லாமே என்னதுன்னா அக்ரிகேட் குள்ள வரும். சோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல அவுட் வந்துட்டு கடைசியா தான் எப்போதுமே கொடுக்கும். இப்ப நீங்க 2, 3 அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவுட் எப்போதுமே லாஸ்டா தான் இருக்கும். சோ நான் இப்ப குரூப்பும் யூஸ் பண்றேன், அவுட் புஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. புஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அரே அரே ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம புஷ் யூஸ் பண்ணுவோம். அக்ரிகேட்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. சோ புஷ் வந்துட்டு என்னன்னா ஒரு அரேக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா புஷ் யூஸ் பண்ணுவீங்க. சோ அந்த புஷ் யூஸ் பண்ணிருக்காங்க, குரூப் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அவுட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட டைப் வச்சு ஜஸ்ட் அதோட டைப் மட்டும் வச்சு நமக்கு வந்து கடைசியா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட். ஓகே, சோ அந்த டாக்குமெண்ட் நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா அத நீங்க லாஸ்டா குடுக்கணும். அவுட்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா, அத நீங்க லாஸ்டா குடுக்கணும். மேட்ச் குரூப்லாம் அப்படி இல்ல. அத நீங்க ஃபர்ஸ்ட்டே குடுத்து ஒரு கண்டிஷன குடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது என்னன்னா டைரக்ட்டா ஒரு ஃபீல்ட ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும் அவுட்ல. கண்டிஷன்ஸ் எதுவுமே பெருசா குடுக்குற மாதிரி இருக்காது. ஓகே. நான் அகைன் எல்லாத்தையும் ஒரு டைம் சொல்லிடுறேன். அக்ரிகேட் ஃபங்ஷன்ஸ் மட்டும். சோ அக்ரிகேட் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மேட்ச் பார்த்தோம். மேட்ச் என்ன பண்ணும்? ஒரு கண்டிஷன் குடுத்து அந்த கண்டிஷன்ல எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அத எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும்.
அதே மேட்ச்லயே நமக்கு ஏதாவது ஆப்பரேஷன்ஸ் மேக் பண்ணணும். லைக் சம் கால்குலேட் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேட்டகரியை வச்சு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம என்ன பண்ணலாம்? குரூப்ல பண்ணலாம். குரூப்பும் ஆட் ஃபீல்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆட் ஃபீல்டுல ஆட் குரூப்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் ஃபீல்டு ஆபரேஷனும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ்ல சேம் கேட்டகரியா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் குரூப்பும் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதுல சம் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஆட் ஃபீல்டு மெத்தட்ல ஒரு ஃபீல்டா ஆட் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். ஆட் ஃபீல்டும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம குரூப்பும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். எதுல? குரூப் ஆபரேஷன்ல. மேத்ஸ்ல ஜஸ்ட் நீங்க வந்துட்டு எது எதுலாம் அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கிரைட்டீரியால உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் நீங்க ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சார்ட் பார்த்தோம். சார்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து அசெண்டிங் ஆர்டர்லயோ ஆர் அதர்வைஸ் டிசெண்டிங் ஆர்டர்லயோ ஒரு எலமெண்ட்ஸை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். அதுபடி சார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோ அதுதான் சார்ட் மெத்தட். அண்ட் தென் கவுண்ட் மெத்தட்ல என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மேட்ச். நீங்க கவுண்ட் மெத்தட தனியா பண்ண முடியாது. மேட்ச் வச்சுட்டு தான் பண்ணணும். சோ மேட்ச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? அந்த கேட்டகரிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து அந்த கேட்டகரிஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தமா, எத்தனை லைக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கவுண்ட் பண்ணி அதோட அவுட்புட்டை எந்த டைட்டில்ல நீங்க டிஸ்ப்ளே பண்ணணுமோ அந்த டைட்டில மென்ஷன் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகே, லுக்கப் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் அவுட் எப்படி அப்படின்னா இட்ஸ் லைக் பர்டிகுலர். நீங்க வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல குரூப்லயும் மேட்ச்லயும் ஒரு கண்டிஷன் கொடுத்து நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அதே டைரக்டா உங்களுக்கு ஒரு ஃபீல்ட ரிட்டர்ன் பண்ணணும், அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவுட் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணலாம். அவுட் எப்போதுமே என்ன பண்ணணும்? கடைசியா தான் கொடுக்கணும். நீங்க அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல கடைசியான ஃபங்க்ஷனா தான் இருக்கணும். எது? அவுட். சோ அவுட்ட நீங்க ஃபர்ஸ்டே கொடுக்க கூடாது. குரூப் மேட்ச்லாம் அப்படி இல்ல. நீங்க ஃபர்ஸ்டே கூட கொடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவுட்ட நீங்க கடைசியா தான் கொடுக்கணும். சோ இதான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே. சோ ஒன் டேலயே மங்கோடிபில நிறைய பார்த்துட்டோம். பட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு புரிஞ்சுதா கிளாஸ்? நீங்க இங்க போயிட்டு பண்ணும்போது சின்னதா ஒரு கமா ஒரு எரர் விட்டாலுமே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது. ஓகேவா? சோ சோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ஆபரேஷன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் அதுக்காக ஏதாவது இருக்கா? இல்ல எல்லாம் ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லையா? ஓகே. சோ நீங்க MongoDB இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம இப்படிலாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரிலாம் இங்க வந்துலாம் டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துருக்கோம். ஓகேவா? நம்ம ப்ராஜெக்ட்ல இப்படி இருக்காது. நம்ம ப்ராஜெக்ட்ல எல்லாம் நம்ம வந்து கோட் வந்து எதுல பண்ணுவோம்னா Node.jsல தான் பண்ணுவோம். MongoDB கோட்லாம். ஓகே. அதுல என்ன ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் நம்ம கோட்ல தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அத நம்ம செக் பண்றதுக்குலாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. அத நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் பண்றது பார்க்கலாம். அந்த மாரி தான் பண்ணுவோம். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட MongoDB என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ஷெல்ல ஓப்பன் பண்ணி
நீங்க ஜஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஆப்பரேஷன்ஸையும் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாளைக்கு கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஓகே. தேங்க் யூ.